அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு கட்டுரையை பற்றி பார்க்கலாமா? இன்றைக்கி நான் உங்களோட பேசுகிறதுக்காக தேர்ந்தெடுத்த கட்டுரை வந்து மராட்டிய மன்னர்களின் கொடூர தண்டனை முறை. இந்த கட்டுரையை வந்து நான் பிபிசி தமிழில் படித்தேன். அதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். தமிழ்நாட்டில் பொறுத்த மட்டும் தஞ்சை பகுதியில் மராட்டிய மன்னர்களின் ஆட்சி இருந்தது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம தமிழர்களுக்கு சாம்பார் அப்படிங்கிற ஒரு உணவு முறையை அறிமுகப்படுத்தியதே மராட்டிய மன்னர்கள் தான். அவங்ககிட்ட இருந்தால் நம்ம தமிழர்களிடம் சாம்பார் என்ற உணவு முறை வந்தது. இப்போது இந்த தஞ்சை ஆண்ட மராட்டிய மன்னர்கள் அவங்க காலத்தில் அவங்க என்னென்ன செஞ்சாங்க, அவங்க தண்டனை என்ன, ஆட்சி முறை, நீதி அமைப்பு எல்லாத்தையுமே கல்வெட்டுகளாக பொறித்து வைத்துள்ளனர் அப்படின்னு ஆய்வாளர் செல்வராஜ் அவர்கள் தெரிவிக்கிறார். இந்த ஆய்வுகள்லாம் இப்போ தான் ஒவ்வொன்றா பண்ணி வெளியில் வருது அப்படின்னு இந்திய தொழில்துறையின் கல்வெட்டு பிரிவு இயக்குனர் முனிரத்னம் ரெட்டி தெரிவிக்கிறார். 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆட்சி செய்த மராட்டிய மன்னர்களை பற்றிய கல்வெட்டுகளும் அது குறித்த தகவல்களும் இப்போதான் வெளிவதற்கான காரணம் என்ன, ஏன் இவ்வளோ தாமதம் அப்படிங்கிறதையும் இந்த கட்டுரையில் விளக்கியிருக்காங்க. சரி, தஞ்சைக்கு எப்படி வந்தாங்க அவங்க அப்படின்னு பார்த்தா, தஞ்சாவூர் வந்து அவங்க போர் செய்து வெற்றி உண்டுலாம் தஞ்சைக்கு வரல. தஞ்சாவூரை கடைசி ஆண்டுட்டு இருக்கும்போது விஜயேந்திர ரகுநாத நாயக்கர் வந்து ஆட்சி செய்கிறாரு. அப்போ மதுரையில் சொக்கலிங்க நாயக்கர் வந்து ஆட்சி செய்கிறார். இப்போ இவங்க 2 பேருக்கும் போர் அபாயம் ஏற்படுது. அப்போ ரகுநாத நாயக்கர் வந்து என்ன செய்கிறாருன்னா, தனக்கு உதவி கேட்குறாரு பிஜப்பூர் சுல்தான்கிட்ட. அப்போ அங்கே இருக்கிறவங்க வந்து ஏகோஜின்ற மராட்டியர்கிட்ட போய் இவருக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஏகோஜி அப்படிங்கிறவர் யாருன்னா வெங்கோஜி ராவ் போஸ்லே அப்படின்றவர் அவர் பேர். அவர் மராட்டிய மன்னர் சிவாஜிக்கு சகோதரர் முறையில் வர்றவர். அவர் வந்து தஞ்சை நாயக்கருக்காக ஆதரவாக வந்து மதுரை நாயக்கர் சொக்கலிங்க நாயக்கரோட சண்டை போடுறாரு. சண்டை போட்டு கடைசியில் மதுரை படையை தோற்கடித்து அனுப்பிடுறாங்க. அப்போது முடிஞ்ச பிறகு ஏகோஜி வந்து தஞ்சை விஜயரகுநாத நாயக்கர்கிட்ட போர் இவ்வளோ நேரம் செஞ்ச போருக்கான செலவுக்கு பணம் கேட்குறாரு. இவ்வளோ போர் செலவாயிருக்கு அப்படின்னு. அப்போ வந்து கடுமையான வாக்குவாதமும் சண்டையும் அரண்மனைக்குள்ளே நடந்ததாக தெரிவிக்கிறாங்க. அந்த சண்டையில் வந்து விஜயரகுநாத நாயக்கர் வந்து அவர் வந்து கொல்லப்படுறார். அதன் பிறகு ஏகோஜி ஆட்சிக்கு வர்றார். அப்போ ஏகோஜி ஆட்சிக்கு வந்துடுறாரு. அதுலேருந்து வரிசையாக ஒவ்வொரு மராட்டிய மன்னர்களும் ஆட்சிக்கு வர்றாங்க. முதலாம் சரபோஜி, துக்கோஜி, ஏகோஜி, சுஜன்பாய், பிரதாபசிம்மன், 2ஆம் சரபோஜி ஆகியோர் தஞ்சாவூரை ஆண்டனர். இவர்களில் முதலாம் சரபோஜி மன்னர் தஞ்சாவூரை 1712 1728 வரையும் ஆட்சி செஞ்சிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் நடைபெற்ற வழக்கும் அதற்கு அவங்க கொடுத்த தண்டனையும் ஒரு கல்வெட்டில் பொறிச்சு வச்சிருக்கிறாங்க. இது வந்து தஞ்சை பெரிய கோயிலில் அந்த விநாயகர் கோயிலின் வடமேற்கு திசையில் இந்த கல்வெட்டு இருக்கிறதா சொல்றாங்க. மராட்டிய மொழியில் உள்ள இந்த கல்வெட்டு தேவநகரி மற்றும் மோடி வரி வடிவம் ஆகிய எழுத்து முறையில கையாண்டு பொறிக்கப்பட்டுள்ளது. மோடி வரி வடிவம் அப்படின்னா என்னன்னா, மராட்டிய மொழியின் சுருக்கெழுத்து வடிவம் அப்படின்னு சொல்றாங்க. கையை எடுக்காமலே எழுதலாமா மராட்டிய மொழியை, அந்த ஒரு சுருக்கெழுத்து வடிவமா இந்த மோடி எழுத்துருவ சொல்றாங்க. இந்த ஆவணங்கள் எல்லாமே நம்ம தஞ்சை சரஸ்வதி மகால்ல இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது, போய் பார்க்கலாம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இப்போ இந்திய தொல்லியல் துறை என்ன சொல்றாங்க, 40க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் மராட்டிய மொழியில் உள்ள கல்வெட்டுகள் இங்கே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல முதலாம் சரபோஜி மன்னர் ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு வழக்கை பத்தி தான் இதுல சொல்லியிருக்கிறாங்க. இந்த கல்வெட்டை 1724ஆம் ஆண்டு பொறித்துள்ளனர். கலி ஆண்டு 4903, துந்துபி ஆண்டு ஆடி மாதம் 8ஆம் நாள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. துலஜா மன்னரின் மகன் சரபோஜி மன்னர் காலத்தில் இவை பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு எதுக்கு வந்திருக்குன்னா, இடுகாடு நிலம் தொடர்பாக இந்த வழக்கு வந்திருக்கு. தகனம் செய்யும் நபர்களின் காணியின் உரிமைக்காக கோடியான், சினான், தஞ்சியான், கல்வாட்டி ஆகிய சமூகத்தினருக்கு இடையே ஏற்பட்ட மோதலுக்காக இந்த வழக்கு மன்னரிடம் வந்திருக்கு. மன்னர் என்ன தண்டனை கொடுத்திருக்கிறார்னா, கொதிக்கும் நெய்யில் 4 பேரும் கையை விட வேண்டும். நம்ம வெளியில எடுக்கும்போது யாருக்கு கை சேதம் இல்லாமல் இருக்கோ அவர் குற்றமற்றவர் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. இது என்ன மாதிரி தீர்ப்பு, இது என்ன மாதிரி அவர் நீதி பரிபாலனம் பண்ணாருன்னு தெரியல. ஆனா அந்த மராட்டிய மன்னர்கள் ஒருவர் தவறு செய்யாமல் இருந்தால் அவருக்கு எதுவும் ஆகாது என்பதை தங்களின் நம்பிக்கையாக மராட்டிய மன்னர்கள் வைத்திருந்ததாக
கல்வெட்டுத்துறை இயக்குனர் முனிரத்னம் ரெட்டி தெரிவிக்கிறார். இப்படியாக இந்த கொதிக்கும் நெய்ல கைவிட்டு அவங்க வந்து தண்டனை கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு வந்து ஒரு உதாரணத்தை அவர் குறிப்பிடுறார். இந்த ஆய்வறிக்கை வந்து ஒவ்வொரு ஆண்டும் மராட்டிய கல்வெட்டு பற்றி ஆண்டறிக்கை வெளியிடுவோம். அந்த கல்வெட்டுகள் பற்றிய விவரங்கள் இடம்பெற்றிருக்கும். அதில் எல்லாத்துலேயும் 1921ஆம் ஆண்டு வெளியான குறிப்புகளில் ஒரு விவகாரத்தில் குற்றத்தை நிரூபிக்க கொதிக்கும் நெய்யில் விரல்களை விடுமாறு மராட்டிய மன்னர் தண்டனை கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனா அதுல தொடர்புடையவங்க யாரு என்ன அப்படின்ற விவரம் தெரியல. அப்போ அதை எடுத்துட்டு மகாராஷ்டிரால இருக்க ஒரு பேராசிரியர்கிட்ட போய் அபிஜித் பண்டார்கருக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க இவங்க இயக்குனர் முனிரத்னம் ரெட்டி. அப்ப அவர் வந்து இந்த மாதிரி எங்களுடைய நம்பிக்கை இருக்கு, இந்த மாதிரி ஒரு தண்டனை முறை இருக்குன்னு அவர் சொன்ன பிறகுதான் இந்த தண்டனை முறை இவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ மராட்டிய கல்வெட்டுகளுக்கு போதிய கவனம் கொடுக்கப்படாமல் இருந்துள்ளதாக முனிரத்னம் ரெட்டி குறிப்பிடுறாரு. இப்ப தஞ்சை ஆண்ட மராட்டிய மன்னர்களை பற்றி நிறைய கல்வெட்டுகள், நிறைய புத்தகங்கள் வந்து தமிழ்ல வெளிவந்திருக்கு. 34க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகளை வந்து படி எடுத்திருக்கிறாங்க. தற்போது இன்னும் 15 கல்வெட்டுகள் வந்திருக்கு மராட்டிய மொழியில. ஆனா இதுல ஒவ்வொன்றும் 6 முதல் 12 அடி அளவில் உள்ளன ஒவ்வொரு கல்வெட்டும். மராட்டிய மன்னர்கள் கையாண்ட வழக்கு, அது குறித்த கல்வெட்டு ஆய்வு செய்யப்பட்டு அதன் விவரங்களை வெளியிடுவதில் நீண்ட இடைவெளி நிலைவது ஏன் அப்படின்னு பிபிசி வந்து முனிரத்னம் ரெட்டிகிட்ட கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில் வந்து ரொம்ப எளிமையான பதில். இந்த துறையில் உள்ள ஊழியர் பற்றாக்குறை ஒரு முக்கிய காரணம் அப்படிங்கிறாரு. அடுத்ததாக, இந்த பற்றாக்குறை நாடு முழுவதுமாகவே உள்ளது, எங்களுக்குள்ள கட்டமைப்பை வைத்துக்கொண்டு நாங்களால் முடிந்த அளவு செயல்படுகிறோம் அப்படின்னு சொல்றாரு. தகவல் தொழில்நுட்பம் இப்போ பெரிய அளவில் கை கொடுக்குது. தனிப்பட்ட ஆர்வம் காரணமாகவும் பல தகவல்களை கொண்டு வர முடிகிறது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறார். ஆக கல்வெட்டு காலங்கள்ல இருக்கிற நிறைய கல்வெட்டுகள், அது குறித்த ஆவணங்கள், இது எல்லாத்தையும் தொல்லியல் துறை இன்னும் முனைந்து செயல்படணும், விரைந்து இந்த தகவலை கொண்டு வரணும், நிறைய ஆய்வுகள் செய்யணும்னா அந்த துறையில பற்றாக்குறை இருக்கு அப்படின்னு அவர் சொல்றது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு. இந்த துறைக்கு இன்னும் புதியவர்களும் இந்த துறையில் ஆர்வம் காட்டி படிக்க வந்தாங்கன்னா, இதுக்கு பெரிய படிப்பே இருக்கு, படிக்க வந்து அதில் ஈடுபட்டாங்கன்னா இன்னும் நம்மளுடைய பழைய வரலாறும் அது குறித்த தகவல்களும் நமக்கு நிறையா தெரியும் அப்படின்றத நான் இந்த நேரத்தில் புரிஞ்சுக்கிறேன். இன்று இந்த மராட்டிய மன்னர்களையும் அவர்கள் கொடுத்த தண்டனை முறைகளையும் பற்றி உங்களோடு வாசித்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.